தீபத்தை ஆண்டவரை அணைக்கல. எனக்கு ஒரு ஆசை உண்டு. என்ன ஆசை? நீதியை பிரகாசத்தை போல ரட்சிப்ப. எல்லா நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தரோ எல்லாவற்றின் உனக்கு நீ சுத்தி பார்க்கும் போது எல்லா காரியத்திலிருந்தும் கர்த்தர் என்னை விடுவித்தார்னு சொல்லும் போதே ஆனா பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவேன். ஆமென். உன்னை அணையாமல் காக்கிறதே உன்னை எரிய வைக்கிறது. நம்ம எப்படி வந்துருவோம் தெரியுமா? இப்போ இருக்கிறதே போதும். உன்னை அணையாமல் காக்கிறதே உன்னை எரிய வைக்க. இது எப்படி ஆண்டவரே சாத்தியம்? அதுதான் ஆமா, கையை எடுத்தீங்கன்னு அணைஞ்சிருவேன். ஆண்டவர் சொல்லுவார், கையை எடுப்பேன்னு யாரு சொன்னா? இது கர்த்தருடைய கரம் என்று யாவரும் கண்டு உணர்ந்து. அதாவது ஆண்டவர் கை பிடிச்சிட்டாருன்னா கண்ணை மூடி நம்பலாம். அவர் கையை எடுக்கவே மாட்டார். அவர் கை விடவே மாட்டார். அவர் கைவிடாத கண்மலை. ஆண்டவர், நான் அமர மாட்டேன், நான் சும்மா இருப்பேன் நினைக்கிறியா? உன்னை நான் பாதுகாக்கிறதே உன்னை பிரகாசிக்க வைப்பதற்கு. நீ பயப்படாத, நீ பயப்படாத. இன்னைக்கு எப்படியோ இருக்கிறேன், நாளைக்கு இருப்பேனா தெரியாது. ஒரு தேவ பிள்ளையினுடைய பாதுகாவல் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஏன் கர்த்தரை அணைக்க விடல? யோசித்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை இந்த தீபம் மங்கினது? அணைச்சிட்டு வேற வேலையை பார்க்க வேண்டியதானே. நம்ம தீபம் அணைஞ்சிருந்தா மேக்சிமம் குடும்பத்தினர் எவ்வளவு நாள் அழுதுருப்பாங்க? எவ்வளவு நாள்? மோசைக்காக 30 நாள். அதுக்கு மேல வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் நமக்காக எவ்வளவு நாள் எழுதிருப்பாங்க? 4வது நாளே சோத்திர கூட்டத்தில் அடிச்சு முழங்குவாங்க. மேக்சிமம் இவ்வளவுதான், இவ்வளவுதான். ஏன் அணைக்கல அப்போ? ஆமென். என் திட்டம் ஆசைகள் சிறியதென உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. ஆமென். உன் திட்டம் கண்டவுடன். ஆமென். தற்கால தேவைக்கா ஹல்லேலூயா. தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீரே. ருசித்தவங்க மட்டும் கைகளை உயர்த்தி, நான் கண்ட மேன்மை எல்லாம், நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தர் ஏன் பாதுகாக்கிறார்? சீயோனின் நிமித்தமும் ஆண்டவர் விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். எனக்கு எப்படியாவது இதை பிரகாசிக்க வைக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் எவ்வளவு பெரியவர், கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவர். ஆண்டவர் சொல்ற, நான் அமர மாட்டேன், நான் அமர மாட்டேன், நான் அமராமல் இருப்பேன் என்று சொல்லுகிறார். எனவேதான் அங்கே ஏசாயா 35:3 சொல்லப்பட்டிருக்கிறது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 62:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் அமர மாட்டேன்,
சொல்லிவிட்டு அதே 62:7 வாசிங்க. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நான் அமர மாட்டேன், நீ என்ன அமர விட்டுறாதேங்கிறார். ஹல்லேலூயா. என்ன அமர விட்டுறாத. நான் தூங்குறது போலதான் இருப்பேன் போட்ல, என்ன தூங்க விடாத. ஹல்லேலூயா. நீ என்ன சும்மா இருக்க விட்டுறாத. நான் அப்படிதான் இருப்பேன். நான் தூங்குனதும் அவர் தூங்கட்டும், அவரை டிஸ்டர்ப் பண்ணாத. நம்ம பேசிட்டு இருப்போம். தூங்க விட்டுருக்க கூடாது பேதுருவே. நீ என்ன, நீங்க நான் அமராம இருப்பேன். ஓகே ஆண்டவர், நீ என்ன அமர விட்டுறாத. சொந்த ஊர்ல அற்புதம் செய்வதற்காக வந்தார். அந்த ஜனங்கள் அவரை அற்புதம் செய்ய விடவில்லை. அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவரால் அங்கே அநேக அற்புதங்கள் செய்ய கூடாமற் போயிட்டு பைபிள் எழுதி இருக்கு. அதனாலதான் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். உங்க ஜெப ஜீவியத்தை நீங்க பலப்படுத்த கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தீபத்தை அணையாம காக்கிறது மட்டும் இல்ல, எரிந்து பிரகாசிக்க வைப்பேன். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சீசன் உண்டு பாருங்க. எல்லார் லைஃப்லயும் ஒரே டைம் வராது. ஒவ்வொருத்தங்களும் அந்த சீசன் என்ன சீசன்னா எல்லாத்திலையும் ஒரு தொய்வு. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி அமர விடாதிருங்கள். நம்முடைய ஜெப வாழ்க்கையில தொய்வு வரும்போது நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் தெரியுமா? அந்த யவீருவின் வீட்டார் வந்து யவீருவின் இடத்துல சொன்னார்களே, போதகரை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? அந்த இடத்துல யவீரு மட்டும் ஆண்டவரை பார்த்து திரும்பி, ஆண்டவரே நீங்க இதுவரை வந்ததே பெரிய விஷயம் ஆண்டவரே, பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க போயிட்டு வாங்க ஆண்டவரே அப்படி சொல்லி இருந்தா ஆண்டவர் திரும்பிதான் போயிருக்கணும். ஆனா யவீரு அமைதி ஆயிட்டான். அவர் என்ன சொல்றார் அந்த இடத்துல? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பயப்படாத. இந்த இடத்திலையும் அவர் பயப்படாதேன்னு தான் சொல்றார். எல்லா இடத்திலையும் கர்த்தர் நம்மோடு அதுதான் சொல்லுகிறார், பயப்படாதே. ஆமென். நம்முடைய ஜெப ஜீவி ரொம்ப முக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை சீஷர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். என்னை போல் ஒருவர், திருத்துவத்தில் 3ஆம் நபர், ஒரே தன்மை உடையவர், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்து அவர் மகிமைப்பட்டு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதா அருளின வாக்குத்தத்தத்தை பிதாவினிடத்திலிருந்து பெற்று நமக்கு தந்தருளி இருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 49வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சீஷர்களை பார்த்து சொன்னார், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். வாக்குத்தத்தத்துக்கும் வாக்குத்தத்தம் பண்ணினவருக்கும் நடுவில் இருக்கிறது யாரு தெரியுமா? ஜீசஸ். இயேசு இல்லாம ஒண்ணுமே கிடையாது. கைகளை உயர்த்தி சத்தமா தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணுங்க. அவர் இல்லாம ஒண்ணுமே இல்லை. நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களும் அடுத்த வார்த்தை தான், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், ஆகையால் அங்கே சொல்லுகிறார் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று, இங்கே சொல்லுகிறார் எருசலேமை விட்டு போகாமல். ஒரு நாள் 2 நாள் கூட ஆனாலும் எருசலேமை விட்டு
போகாதே. போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கிறவங்க எதை விட்டு விலகிடக்கூடாது? எருசலேம். எருசலேம் என்பது மகாராஜாவின் நகரம். அப்பா சமூகத்தை விட்டு விலகிடவே கூடாது. அதனாலதான் கர்த்தர் பேசுகிறார். இது அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல மட்டும் இல்ல, பழைய ஏற்பாட்டிலும் இதுதான் சொல்லப்படுகிறது. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். எத்தனை பேர் தரித்திருக்கிறோம்? ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற. இன்னைக்கு அநேகர் கேள்விப்பட்டதோட சரி, அநேகர் வாழ்க்கையில நிறைவேறுதல இல்ல. இந்த நிறைவேறுதல் இல்லாம நான் கேள்விப்பட்டது என் வாழ்க்கையில நிறைவேறாம என் ஓட்ட முடியும்னா நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். எவ்வளவோ கேட்க வைக்கிறார் ஆண்டவர். எருசலேமில் இருங்கள், எருசலேமை விட்டு போகாதிருங்கள். ஏன்? கானானை குறித்து கேள்விப்பட்ட அநேக இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் அழிய காரணம் என்ன தெரியுமா? அவங்க அந்த மேக ஸ்தம்பத்துக்கு கீழே இருக்க விரும்பல. அவங்க அதை விட்டு விலக பார்த்தாங்க, விலக போனாங்க. அவர்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்களாம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆலயத்துக்கு வந்து ஆராதிச்சுட்டு மற்ற நாட்களில் ஆண்டவர் பிரசன்னத்தை விட்டு விலகி, பிரசன்னத்தை விட்டு விலகின வாழ்க்கை. சண்டையான உள்ள வரும், சர்ச்சுக்குள்ள வந்துருவோம். ஆனா 6 நாள் ஆண்டவரோடு தொடர்பே இல்லாம 7வது நாள் வந்து தொடர்பு கொள்ள நம்ம நல்லா முயற்சிக்கிறோம். பல நேரத்தில் லைன் கிடைக்கல, அதுக்குள்ள சர்வீஸ் முடியுது. ஆமா, இன்னைக்கு சர்வீஸ் அப்படி இருந்து ரொம்ப நல்லா இருந்தல்ல, ரொம்ப நல்லா இருந்து. என்ன நல்லா இருந்து தெரியாது. ஆமே, தேவனோடு எப்பொழுதுமே உங்களை தொடர்பு படுத்திக் கொள்ளுங்கள்.